தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 143, இறை திருவார்த்தைகள் 1 மற்றும் 3. மரித்தவர்களைப் போல நம்மை பாவத்தில் தள்ளுவது நம்முடன் இருக்கும் சத்துருக்கள் தான். பைபிள் விளக்கம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆமேன். பாருங்க, அப்போ வெகு காலத்துக்கு முன்னாடினாக்கா இங்கே ஆண்டவர் சொல்கிற கருத்து பாருங்க. வெகு காலத்துக்கு முன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கட்டளையை சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லக்கூடிய கட்டளைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. அப்போ மனிதன் தான் என்ன செய்கிறான்? பிரிக்கிறான். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையேவும் பிள்ளைகளுக்கிடையேவும் ஒருவர் இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, இதை சொன்னால் என்ன ஆகும் என்று தெரியாமல் சொல்லிக்கொண்டு அவர்களை ஒரு மனம், அதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு தாங்க முடியாது. அந்த நேரத்திலே அவர்கள் கடவுளுடைய வசனம் இல்லாமல் போகும்பொழுது மரித்தவர்களைப் போல காணப்படுகிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இருளிலே இப்படி நம்மளை செய்யாத தப்பை செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? பாவத்தில் மீண்டுமாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ யார் தள்ளுறது? நம்ம தான் நம்ம கூட இருக்கிறவங்கள தள்ளுறோம். அப்போ நாம் தான் சத்ரு. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று வசனத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இந்த மாதிரி மனது நோகி, அதாவது மனது மற்றவருடைய இதயம் காயப்படுற மாதிரி பேசும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவ வசனம் அவர்களுக்கு தகுந்த நேரத்திலே கொடுக்கப்படாதனால, எடுத்து வாசிக்காததுனாலையும் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த சாத்தானால் இழுக்கப்பட்டு பாவத்திலே போய் விழுந்துகிறார்கள். அப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரித்தவர்களைப் போல காணுகிறார்கள். இப்படி பாவத்திலே நம்ம போய் விழக்கூடாது. ஏன் விழுகிறோம்? சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய பாடுகளை அனுபவிக்கக்கூடிய இந்த நாளிலே, அதாவது தவக்காலத்திலே நம்ம கடவுளுடைய வசனங்களை படித்து எப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் யாரால் சாத்தானால் இழுத்து செல்லப்பட்டார். அப்போ கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அந்த சாத்தான் சோதிப்பதற்காக வனாந்தரத்தில் இழுத்து செல்லப்பட்டார் என்று விவிலியத்தில் தெள்ள தெளிவாக எழுதி உள்ளது. எனவே அவருக்கே அப்படிப்பட்ட நிலைமை என்றால் பாவம் செய்யக்கூடிய நமக்கு எத்தனை ஒரு நிலைமை என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மட்டுமே சாத்தானோடு நம்ம ஜெயித்து வாழ வேண்டும். ஆண்டவரை பின்பற்றும் பொழுது மட்டுமே நமக்கு அதிகமான ஞானங்கள் கொடுக்கப்படும். எனவே இந்த மரித்தவர்களைப் போல இருக்காமல் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து படித்து அவரை பின்பற்றி செல்வோம். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.